வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா இன்று சூறாவளி சுற்றுப்பயணம். மதுரை, ராமநாதபுரம் பகுதிகளில் தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகளுடன் ஆலோசனை. அதிமுக கூட்டணியில் என்ஆர் காங்கிரசுக்கு புதுச்சேரி ஒதுக்கீடு என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என ரங்கசாமி நம்பிக்கை. திமுக கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் பணிகள் தீவிரம். மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் கட்சிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி சென்னையில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மாநில தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அழைப்பு. ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தில் முறைகேடு நடப்பதாக குற்றச்சாட்டு. பயனாளிகள் பட்டியலில் குளறுபடி என பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மதுரை, ராமநாதபுரம் பகுதிகளில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க அக்கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டதை அடுத்து முதன்முறையாக அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார். பெங்களூருவிலிருந்து தனி விமானம் மூலம் காலை 10:15 மணிக்கு மதுரை வரும் அமித்ஷா சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் பாஜக மக்களவைத் தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் ராமநாதபுரம் வரும் அவர் பட்டணம் காத்தான் கிராமத்தில் நடைபெறும் சக்தி கேந்திரா பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் JP நட்டா, பியூஷ் கோயல், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட பலர் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் பாஜக போட்டியிட உள்ள 5 தொகுதிகளில் வெற்றி வியூகம் குறித்தும் மற்ற தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாகவும் பாஜக தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகளுக்கு அமித்ஷா ஆலோசனைகளை வழங்குவார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மக்களவைத் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுவதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 5 தொகுதிகளும், பாமகவுக்கு 7 மக்களவைத் தொகுதிகளும், 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதிமுக தலைமை அலுவலகம் சென்ற என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடன் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின் முடிவில் அதிமுக கூட்டணியில் புதுச்சேரி தொகுதி என்ஆர் காங்கிரசுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் உறுதியாக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுகவுடனான கூட்டணியில் நிபந்தனை எதுவும் விதிக்கவில்லை எனவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் ஆகிய 3 கட்சிகளுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு நிறைவடைந்து திமுக கூட்டணியில் அந்த கட்சிக்கு புதுச்சேரி உட்பட 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று 3 கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. காலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரதிநிதிகளுடன் துரைமுருகன் தலைமையிலான திமுக தேர்தல் குழு ஆலோசனை நடத்தியது. இதில் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்டனர். அப்போது தங்களுக்கு தேவையான தொகுதிகள் குறித்த பட்டியலை அந்த கட்சியினர் கொடுத்தனர். இதையடுத்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் குழுவினர் தங்களுக்கு தேவையான தொகுதிகள் குறித்த பட்டியலை திமுக தலைமையிடம் கொடுத்து விட்டு வந்தனர். பின்னர் நேற்று கடைசியாக மனிதநேய மக்கள் கட்சி குழுவினர் அக்கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் தொகுதி பங்கீடு குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை முடிவடைந்துள்ளதாக கூறிய ஜவாஹிருல்லா இன்னும் 2 நாட்களில் இறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் திருமிகு துரைமுருகன் அவர்கள் தலைமையிலான குழுவினருடன் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். இது முதல் சுற்று பேச்சுவார்த்தை. மிக சுமூகமாக இந்த பேச்சுவார்த்தை அமைந்தது. அடுத்த சுற்றுகளில் இறுதி முடிவு அறிவிக்கப்படும்.
இந்த நிலையில் துரைமுருகன் தலைமையிலான திமுக தேர்தல் குழுவுடன் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் ஆகிய 3 கட்சிகள் இன்று அடுத்தடுத்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக அண்ணா அறிவாலய தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. மக்களவைத் தேர்தல் வருகிற ஏப்ரல் அல்லது மே மாதம் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசிக்க சென்னையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நண்பகல் 12 மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கும் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக அமைத்துள்ள கூட்டணி நாட்டை ஆளும் மெகா ராஜ்ய கூட்டணி என்று கூறிய அமைச்சர் RB உதயகுமார், திமுக அமைத்துள்ள கூட்டணி பூஜ்ய கூட்டணி என்றும் விமர்சித்துள்ளார். நாகையில் நடைபெற்ற அம்மா பேரவை நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், அதிமுக அரசை வீழ்த்த மாதிரி சட்டமன்றம், மாதிரி கிராம சபை கூட்டம் நடத்திய ஸ்டாலின் தற்போது மக்களிடம் என்ன கொண்டு செல்வது என்பது தெரியாமல் ஒரு மாதிரி ஆகிவிட்டதாகவும் கிண்டல் அடித்தார். மாதிரி கிராம சபை யார் நடத்துவாங்க? ஒரு மாதிரி ஆணுவர்கள் நடத்துவாங்க. அப்ப ஒரு மாதிரியா யார் நடத்துறாரு? ஸ்டாலின் தான் நடத்துறாரு. அப்ப அவர் ஒரு மாதிரியா தானே பேசுவாரு. ஏன்னா அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. ஏன் தெரியுமா ஆனாரு? அம்மா இருக்கிற வரைக்கும் அவருக்கு நம்பிக்கையே கிடையாது. நம்ம தான் முதலமைச்சரா வர முடியும். ஆனா அம்மாவை நம்ம விட்டு பிரிந்ததற்கு பின்பு அவருடைய இதயத்திலே ஓரத்திலே ஒரு நம்பிக்கை வைத்தது. இந்த எடப்பாடி தானே, இந்த OPS தானே, இந்த OS மணியன் தானே, இந்த உதயகுமார் தானே, இந்த பாரதி தானே, இந்த பவுண்டராஜ் தானே, இந்த ராதா தானே, சுட்டி தூக்கிற பாருங்க, சட்டி வெடிச்சே போச்சு. ஒன்றுமே செய்ய முடியல. பிரதமர் நரேந்திர மோடியின் கன்னியாகுமரி வருகை தமிழகத்தில் எழுச்சியை ஏற்படுத்தும் என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 1ஆம் தேதி கன்னியாகுமரி வருகை தர உள்ள நிலையில் அகஸ்தீஸ்வரம் தனியார் பாலிடெக்னிக்கில் பிரதமர் பங்கேற்கும் விழாவிற்கான ஏற்பாடுகளை மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் கூட்டணி தொடர்பாக விஜயகாந்த் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என திருநாவுக்கரசர் கூறியது பொருளற்றது என்று கூறினார். ஏற்கனவே விஜயகாந்த் நல்ல முடிவை எடுத்துவிட்டதாகவும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். என்ன முடிவு எடுக்க சொல்றாங்கன்னு தெரியல. அவங்க நினைக்கலாம். ஆனால் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் அந்த முடிவை எப்படி எடுத்துள்ளாரு எனக்கு தெரியல. நாடாளுமன்ற தேர்தலுக்காக அதிமுக தலைமையில் அமைந்துள்ள மெகா கூட்டணி தமிழகத்தில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் என தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வருகை புரிந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி மெகா கூட்டணி மட்டுமல்ல, வெற்றி கூட்டணி எனவும் தெரிவித்தார். நாளையும் நமதே, 40 நமதே என்று சொல்லும் அளவிற்கு பிரம்மாண்டமான வெற்றியை இந்த கூட்டணி பெறும் எனவும் அவர் நம்பிக்கையுடன் கூறினார். இந்த கூட்டணி 40 நமதே என்று சொல்லும் அளவிற்கு, நாளையும் நமதே 40 நமதே என்று சொல்லும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறும். இந்த கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. இதற்கு முன்னால் திமுக காங்கிரஸ் அமைத்த கூட்டணி ஏதோ பெரிய கூட்டணி போல தோற்றம் அளித்தாலும் இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு மெகா கூட்டணி என்பது, வெற்றி கூட்டணி என்பது அதிமுக, பாஜக, பாமக இடம்பெற்றிருக்கின்ற கூட்டணி தான். இந்த கூட்டணி தமிழகத்திலும் முழுமையான இடங்களை பெறும். மத்தியிலும் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு இந்த கூட்டணி வழிவகை செய்யும். கஜா புயல் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பணிகள் இன்னும் முழுமையடையவில்லை என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் 1வது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி நாகை மாவட்டம் வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் 159 மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி வலைகளை கமல்ஹாசன் வழங்கினார். அப்போது பேசிய அவர், மீனவ மக்களை தேடி வந்தது தேர்தலுக்காக அல்ல என்றும் ஆறுதலுக்காக என்றும் உருக்கமாக கூறினார். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்க இருந்த நிவாரணப் பொருட்கள் கிடங்குகளில் பதுக்கி வைக்கப்பட்டு இருப்பது வேதனை அளிப்பதாகவும் கமல்ஹாசன் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நடிகை ஸ்ரீபிரியா, கவிஞர் ஸ்நேகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
இங்க வந்து பாக்குறேன் நான், இன்னும் மரமெல்லாம் சாஞ்சு கிடக்கு. அதுவும் தனியார் அவங்க கூரையை அவர்களாக செப்பனிட்டு கொண்டதுதானே தவிர கவர்மெண்ட் கட்டிடங்கள் எல்லாம் இன்னும் காக்கா கொத்தன மாதிரி அப்படியே பிச்சு தான் கிடக்கு. உங்களுக்கென்று வந்த நிவாரண பொருட்கள் எல்லாம் எங்கோ கிடங்குகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கேள்விப்பட்டேன். என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியுது என்ன வருத்தத்துல நான் இருக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாம் தேங்கி கிடக்குதுங்கிறது அசிங்கமானது, ஆபத்தானது. அதை மாற்றும் ஒரு தருவாய் உங்களுக்கு வந்திருக்கிறது. இப்போ அதெல்லாம் மாத்தி திருத்தி எடுக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு இப்போ உங்களுக்கு. வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் ஏழை எளிய மக்களுக்கு 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தில் பல்வேறு மோசடி நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஏழை எளிய குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் அரசு வெளியிட்டுள்ள பட்டியலில் உயிரிழந்தவர்களில் மற்றும் பணக்காரர்களின் பெயர்கள் உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஏழை தொழிலாளர் குடும்பங்களுக்கு 2000 ரூபாய் வங்கி கணக்கில் வைக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறது. அது குறித்த கணக்கெடுப்பை இன்றைக்கு தமிழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் கையிலே இருக்கிற 2009 பட்டியலை நாங்கள் வாங்கி பார்த்தோம். ஒரு 20 ஏக்கருக்கு மேல் 25 ஏக்கருக்கு மேல் வைத்திருக்கிற பெரு விவசாயிகளின் பெயர் அந்த பட்டியலில் இருக்கிறது. உண்மையாக விவசாய கூலி தொழிலாளிகளின் கணக்கெடுப்பை மறு ஆய்வுக்கு உட்படுத்தி மறு கணக்கெடுப்பு செய்ய வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் மந்தவாசியில் தயாரிக்கப்பட்டுள்ள பயனாளிகளுக்கான பெயர் பட்டியலில் குளறுபடிகள் இருப்பதாக கூறி செம்பூர், அத்திப்பாக்கம், குறிப்பேடு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டு பட்டியல், பிலோ பாவர்ட்டி லிஸ்ட் என்ற பட்டியல் என்பது ஒரு போலியான பட்டியல். கிட்டத்தட்ட 4-5 வருடங்களுக்கு முன்பாக கிராமங்களில் மக்களுக்கே தெரியாமல், இன்னும் சொல்ல போனால் அதிகாரிகள் தன்னிச்சையாக தங்களுக்கு ஏற்றவர்களை, வசதியானவர்களையும் அரசு ஊழியர்களையும் அந்த பட்டியலில் நினைச்சிருக்கிறாங்க. தமிழக அரசுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, முதன்மையான பயனாளிகளை தேர்ந்தெடுப்பதற்கு உடனடியாக அந்த வறுமை கோட்டு பட்டியலை மாற்றியமைக்க வேண்டும். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ள 4 மலை கிராமங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது பேசிய அவர், வறுமை கோட்டிற்கு கீழ் வழங்கப்படும் பட்டியல் செல்வந்தர்களுக்கு மட்டுமே சாதகமாக உள்ளதாக குறிப்பிட்டார். இதேபோல் விருதுநகர் மாவட்டம் சத்திர ரெட்டியப்பட்டி கிராமத்தில் நிதியுதவி பெறும் பட்டியலில் குழப்பம் இருப்பதாக கூறி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை கிராம பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திட்டம் ஸ்கீம் வந்ததுனால நாங்கள் திங்கக்கிழமை எங்கள் பஞ்சாயத்து இதை நாங்கள் முற்றுகையிட்டோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. வீடியோ வந்தார் திங்கக்கிழமை இந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொண்டு எங்கிட்ட கொடுங்க இந்த ஃபார்மை அப்படின்னு சொன்னாங்க. பஞ்சாயத்து ஆஃபீஸில் கொண்டு கொடுங்க. நாங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம். ஆனால் பஞ்சாயத்து ஆஃபீஸ் பூட்டி இருக்கு. பட் இப்போ இந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்கல அப்படின்னா நாங்கள் பஸ் மறியல் பண்ண போகிறோம். ஆந்திரா, கேரளா, கர்நாடக மாநிலங்களைப் போல தமிழகத்தில் தடுப்பணைகள் கட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காதது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மதுரை மாவட்டம் பெரியார் தாலுகாவில் டி. கிருஷ்ணாபுரம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அணை கட்டக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை, தமிழகத்தில் நல்ல மழை இருக்கும் காலங்களில் கடலில் வீணாகும் கலக்கும் நீரை தடுப்பதற்கு தடுப்பணைகள் கட்டுவது அரசின் கடமை என்று தெரிவித்துள்ளது. மேலும் ஆந்திரா, கேரளா, கர்நாடக மாநிலங்களைப் போல தமிழகத்தில் தடுப்பணைகள் கட்டுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்காதது ஏன் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியது. இதையடுத்து தமிழகத்தில் மொத்தம் எத்தனை நதிகள் உள்ளன, அவற்றின் கொள்ளளவு எவ்வளவு, கடலில் எத்தனை டிஎம்சி நீர் வீணாக கலக்கிறது, கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகளின் எண்ணிக்கை உள்ளிட்ட தகவல்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை வரும் மார்ச் 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. புல்வாமா தாக்குதலை அடுத்து மத்திய பாதுகாப்பு படையினர் வர்த்தக விமானங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் சிஆர்பிஎஃப் மற்றும் பிற துணை ராணுவ படை வீரர்கள் பணியில் சேர்வது, விடுமுறையில் செல்வது ஆகியவற்றிற்கு வர்த்தக விமானங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய ஆயுதப்படை வீரர்கள் அனைவருக்கும் டெல்லி ஸ்ரீநகர், ஸ்ரீநகர் டெல்லி, ஜம்மு ஸ்ரீநகர், ஸ்ரீநகர் ஜம்மு செக்டார்களுக்கு இடையே விமானத்தில் சென்று வருவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த முடிவின் மூலம்
மத்திய ஆயுதப்படைகளைச் சேர்ந்த காவலர், தலைமை காவலர், துணை ஆய்வாளர் உள்ளிட்ட நிலையிலான வீரர்கள் 8 லட்சம் பேர் உடனடியாக பயனடைவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விமான பயணத்தில் பணியில் சேருவதற்கு மேற்கொள்ளும் பயணம், விடுமுறையின் போது பயணம் உள்ளிட்டவையும் அடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் படிக்கும் காஷ்மீர் மாணவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரும் பொதுநல மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. புல்வாமா தாக்குதலை அடுத்து பல்வேறு மாநிலங்களில் படித்து வரும் காஷ்மீரை சேர்ந்த மாணவர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த மாணவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. அவசரம் கருதி இந்த வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என மனுதாரர் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து காஷ்மீர் மாணவர்களுக்கு பாதுகாப்பு கோரும் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெறுகிறது. இந்திய நதிகள் வழியாக பாகிஸ்தான் செல்லும் நீரை யமுனை ஆற்றுக்கு திருப்பிவிட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். புல்வாமா தாக்குதலுக்கு பின்னர் மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. முதற்கட்டமாக பாகிஸ்தானில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 200% வரி விதிக்கப்பட்டது. இதையடுத்து இந்திய அணி பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியுடன் விளையாடக்கூடாது என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி இந்தியாவில் உற்பத்தியாகி பாகிஸ்தானுக்கு செல்லும் ராவி, சட்லஜ், பியாஸ் நதிகளின் நீரை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். இந்த நதிகளின் நீரை யமுனை நதியில் திருப்பி விடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக கடந்த 2016ஆம் ஆண்டு காஷ்மீர் மாநிலம் ஊரியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய போதும் இதேபோன்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செய்திகள் தொடர்கின்றன. தமிழ் மொழியை தமிழகத்தில் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 27வது ஆண்டாக கன்னியாகுமரி முதல் சென்னை வரையிலான தமிழ் ஊர்தி பயணம் துவங்கியது. தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற நிலை வேண்டும், துறைதோறும் தமிழ் வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி உலக பன்னாட்டு தமிழ் உறவு மன்றம் சார்பில் ஆண்டுதோறும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரையிலான தமிழ் ஊர்தி பயணம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டிற்கான தமிழ் ஊர்தி பயணம் நேற்று கன்னியாகுமரியில் துவங்கியது. குமரி காந்தி மண்டபத்தில் துவங்கிய இந்த பயணத்தில் உலக பன்னாட்டு தமிழுறவு மன்றத்தின் தலைவர் முனைவர் சேதுராமன் உள்ளிட்ட ஏராளமான தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டனர். இந்த தமிழ் ஊர்தி பயணம் வரும் 3ஆம் தேதி சென்னையில் நிறைவடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் தமிழுக்கு முதன்மை என்ற குறிக்கோளை முன்வைத்து முதலில் 1993ஆம் ஆண்டு இந்த கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்திலே எங்களுடைய நடைப்பயணத்தை தமிழ் நடைப்பயணத்தை தொடங்கினோம். உலகத்துக்கெல்லாம் பொதுமறை என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ் மறை திருக்குறளுக்கு ஒரு உச்சமான சிறப்பிடம் கிடைக்க வேண்டும். அந்த வகையிலே தமிழக, இந்திய, உலக தேசிய விழாக்க இந்த பயணத்தை நாங்கள் இந்த தமிழ் ஊர்தி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். பவானி ஆற்றில் லாரிகள் மூலம் தண்ணீர் எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கே.சி. கருப்பணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே மேல்நிலை தொட்டி அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆற்றில் தண்ணீர் எடுக்கும் லாரிகள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஆற்று தண்ணியை லாரியில் ஏற்றிட்டு போறது தெரிஞ்சா உடனே கடுமையான நடவடிக்கை சொல்லி அவர் லாரியை சீஸ் பண்ண சொல்லி அதுல எந்த மாற்றமும் இல்லை. பெண்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவதே தீர்வாக அமையும் என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். திருச்செந்தூர் அருகே காயல்பட்டினத்தில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் வீறுகொள் பெண்ணே என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு மாணவிகளின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து பேசினார். பெண்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை உடைத்திருந்தால்தான் அவர்கள் சாதிக்க முடியும் என்று கூறிய கனிமொழி, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சமூகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். மேலும் பெண்களிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே தீர்வாக இருக்க முடியும் என்று கூறிய அவர், பெண்கள் துணிச்சலாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். வேலைக்கு போற பெண் வீட்டுக்கு வர முடியாது, ரேஷன் கடைக்கு போற பொண்ணு வீட்டுக்கு வந்து முடியுதா? இல்லம்மா, ரேஷன் கடைக்கு போற பொண்ணு வீட்டுக்கு வந்து முடியுதா? இல்லன்னா ஒரு கோயிலுக்கு போற பெண் வீட்டுக்கு வந்து முடியுதா? இல்லன்னா அம்மா வீட்டுக்கு போற, மாமியார் வீட்டுக்கு போற பெண் வீட்டுக்கு வந்துட முடியுதா? கல்யாணம் பண்ணி கொடுக்குற பெண்ணு உயிரோட இருக்க முடியுதா? எத்தனை பேர்? அதனால இது வேலைக்கு போனா வீட்டுக்கு வர முடியாது, இதை பண்ணா வீட்டுக்கு. பெண்களுடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியமான ஒன்று. பெண்களின் பாதுகாப்பு இல்லாத சமூகத்தை நம்ம நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அதுக்கு நம்ம மட்டும் காரணம் இல்ல, நம்ம வேலைக்கு போறது காரணம் இல்லை. நம்மிடம் தவறாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் தீர்வு.
கச்சத்தீவில் நடைபெறும் புனித அந்தோனியார் கோவில் திருவிழாவில் தமிழகத்திலிருந்து 2215 பேர் பங்கேற்க உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கச்சத்தீவில் அமைந்துள்ள புனித அந்தோனியார் தேவாலய திருவிழா இந்த ஆண்டு மார்ச் மாதம் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. இதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து 63 படகுகளில் 2215 பேர் பயணிக்க உள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வீர ராகவராவ் தெரிவித்துள்ளார். கச்சதீவில் இருக்கிற புனித செயின்ட் ஆண்டனி சர்ச்சினுடைய கச்சதீவு ஃபெஸ்டிவல் 15/3/2019 மற்றும் 16/3/2019 நடைபெற உள்ளது. இதன் அடிப்படையில் நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கிற ராமேஸ்வரத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து செல்லக்கூடிய பக்தர்கள் பில்கிரிம்ஸ் அனைவருக்கும் சிறந்த முறையில் பல துறைகள் இணைந்து ஏற்பாடுகள் பண்ணுறதுக்காக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது. 63 படகுகள் பக்தர்களையும் மற்ற 2 படகுகள் ஸ்பேர் போட்ஸு அந்த உதவிக்காக 2 போட்ஸ் போகுது. மொத்த பக்தர்கள் 1900. அதோட அந்த போட்டில் வரக்கூடிய க்ரூமன் எல்லாரையும் சேர்த்து 2215 பேர் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் அவங்களுடைய ஒத்துழைப்போட மற்ற எல்லா அரசு துறைகளுடைய அதிகாரிகள் அவங்களுடைய ஆதரவோடு இணைஞ்சு இந்த கச்சத்தீவு புனித அந்தோனியார் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திண்டுக்கல் அருகே குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவியை வெட்டி கொலை செய்த கணவனை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பு பகுதியைச் சேர்ந்தவர் செல்வராஜ். அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநராக பணிபுரியும் இவருக்கு சசிகலா என்ற மனைவியும் 12 வயதான பூவிதா என்ற மகளும் உள்ளனர். கணவன் மனைவியிடையே குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததால் கடந்த 1 வருட காலமாக கணவனை பிரிந்து சசிகலா தனது மகளுடன் தாயார் வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் மருந்து வாங்குவதற்காக கடை வீதிக்கு வந்த சசிகலாவிடம் செல்வராஜ் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் மனைவியை கொடூரமாக தாக்கியதில் இரத்த வெள்ளத்தில் சசிகலா உயிரிழந்தார். தடுக்க வந்த மகளையும் வெட்டியதில் பூவிதா உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து தப்பியோடிய செல்வராஜை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திண்டிவனம் அருகே ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மல்லிப்பத்தன் தெருவில் வசித்து வரும் ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அலுவலரான ரங்கசாமி தனது குடும்பத்தோடு புதுச்சேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள உறவினரை காண சென்றுள்ளார். மீண்டும் வீடு திரும்பிய ரங்கசாமி தனது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 30 சவரன் தங்க நகைகள் மற்றும் 35,000 ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக ரங்கசாமி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்களுடன் விரைந்த காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் இருவேறு பகுதிகளில் சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் செய்த இருவரை போக்சோ சட்டத்தின் காவல்துறையினர் கைது செய்தனர். ஈரோட்டை சேர்ந்த +1 மாணவி கடந்த 14ஆம் தேதி முதல் காணவில்லை என கூறப்படுகிறது. அவரது பெற்றோர் பல்வேறு இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியாததால் தனது மகள் மாயமானதாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கட்டிட தொழிலாளியான அஜித்குமார் என்பவர் மாணவியை ஏமாற்றி திருமண ஆசை வார்த்தை கூறி கடத்தி சென்றதும் பின்னர் திருப்பூரில் சிறுமியை திருமணம் செய்து கொண்டதும் தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அஜித்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். இதேபோல விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த மணலூர்பேட்டை அருகே வீட்டு வேலை செய்யும் 16 வயது சிறுமியிடம் 35 வயதான பாலாஜி என்பவர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார். பெண்ணின் தாயார் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் பாலாஜியை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். விருத்தாச்சலம் அருகே நிலப்பட்டா மாற்றம் செய்ய 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தை அடுத்த அகர ஆலம்பாடி கிராமத்தை சேர்ந்த செந்தில் என்பவர் தனது நிலத்தின் பட்டா பெயர் மாறுதலுக்காக ஒட்டிமேடு கிராம நிர்வாக அலுவலர் ஆனந்த்ராஜ் என்பவரை அணுகியுள்ளார். இதற்கு ஆனந்த்ராஜ் 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் லஞ்சம் தர விரும்பாத செந்தில் இது தொடர்பாக மாவட்ட லஞ்ச ஒழிப்பு காவல்துறையிடம் புகார் அளித்தார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினரின் ஆலோசனையின் பேரில் ரசாயனம் தடவிய 5,000 ரூபாயை விஏஓ ஆனந்த்ராஜிடம் செந்தில் கொடுத்துள்ளார். அப்போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஆனந்த்ராஜை கையும் களவுமாக கைது செய்தனர். விவசாயியிடம் கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் வாங்கிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.